அவருக்கும் ஈஸ்டர் வாழ்த்துக்கள். வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 3வது வசனம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே தேவன் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பான். எல்லாரும் கண்களை மூடுவோம். உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனை நீ நைக்கையிலே, உம்மை அல்லால் அன்பின் தெய்வம் உண்மையாயில்லையே. கள்ளனென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைக்கவோ, சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டிரோ. என்னை உத்தமனாக சித்தம் கொண்டீர் என் ஏசையா. எத்தனையோ துரோகம் நான் செய்தேன், அத்தனையும் நீர் மன்னித்தீர். ரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவமல்லோ. கர்த்தனேவும் அன்பு கீடாய் நித்தம் செய்வேனும் சேவையே. பரலோக பிதாவே, நன்றியோடு நாம் துதிக்கிறோம். உடைய அன்பு காரணம் துதிக்கிறோம். தகப்பனே, உடைய அன்பை அறிந்து கொள்ள பிரகாசமான மனக்கண்களை தரும்படி இயேசுவின் கல்வாரி மூலமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. நீர் விதமாய் செய்கிறீர், இருக்காமுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அருமையானவர்களே, நான் வாசித்த இந்த பகுதியிலே தேவனுடைய அநாதி விருப்பத்தை நாம் பார்க்கிறோம். என்ன தெரியுமா? இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய குடியிருப்பு வாசஸ்தலம் இருக்கிறது. தேவன் அவர் நடுவிலே வாசமாயிருப்பார். அவர்கள் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். அவர் அவருடைய தேவனாய் இருப்பார். இதான் பரலோகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் மனிதருக்குள்ளே ஆதியிலிருந்தே வாசம் பண்ண விரும்புகிற தேவன் என்று வேதம் திட்டமாய் சொல்கிறது. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 3:8. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை ஆதாமும் ஏவாளும் கேட்டார்கள். தேவன் பரலோகத்தின் தேவன். ஆனால் அவருடைய அன்பின் உள்ளம் மக்களை தேடுகிறது என்று வேதம் போதிக்கிறது. ஆதாமையும் ஏவாளையும் பரலோகத்துக்கு ஏறி வாங்கன்னு கத்த சொல்லலை. அவர்களை தேடி அவர் இறங்கி வந்தார். முக்கியமான விஷயம், இன்றைக்கு அநேகர் பரலோகத்துக்கு ஜபத்தில் ஏறுற முயற்சி தான் இருக்காங்க.
ஆனால் பரலோகத்திலிருந்து கர்த்தர் பூமிக்கு இறங்கி வந்தாரே, அவரை குறித்த ஞான அறிவு மக்களுக்கு இல்லை பாருங்க. அதுதான் இன்றைக்கு தேவை. பாருங்கள், ஆதியிலிருந்தே கர்த்தர் தான் செய்யிருக்காரு. 2 பேரும் மேலே ஏறி வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லலை, ஏணியை கொடுக்கல. நீ அங்கே இரு, நான் தோட்டத்துக்கு என்ன செய்கிறேன், வாரேன். அதான் கர்த்தர். எல்லாரும் கர்த்தருடைய அன்பு காக்கிறவங்களுக்கு சோதரிப்போம். இன்றைக்கும் அருமையான கடவுளை தேடி மனிதர்கள் ஆங்காங்கே அருமையான புண்ணிய சேத்தங்களுக்கு அலைந்து திரியும் பொழுது தேவன் சொல்லுறார், ஒன்னே தேடி நான் பூமிக்கு வந்திருக்கிறேன். கண்ணை திறந்து நீ என்ன செய், பார், வாழ்ந்திருப்பாய். பாவம் தொலையும், சாபம் தொலையும், ரோகங்கள் தொலையும், எல்லா பீடைகளும் மாறும். வானத்திலிருந்து பூமிக்கு வந்த கர்த்தரை பார்க்கிற ஒரு கண்கள், இதுதான் இன்றைக்கு மக்களுக்கு தேவை. அருமையான கவனிங்களாகவே இறங்கி வந்து அவர்கள் இருந்த இடத்துல உலாவி கொண்டிருந்தார் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த விருப்பம் இன்றைக்கும் அவரிடத்தில் மாறவில்லைன்னு தெரிந்து கொள்ளுங்கள். மனுஷன் பாவம் செய்துட்டான், அதுக்கு மத்தியிலும் கர்த்தருடைய உள்ளம் மாறாமலே இருக்கிறது. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகவே ஆபிரகாம் ஒரு மனுஷனை பிடிச்சு அவனிடத்தில் தம்முடைய வார்த்தையை கொடுத்து அவன் சந்ததியத்தில் கத்த சொன்னார், எல்லார் மத்தியிலும் நான் வாசம் பண்ண முடியாது, ஆனால் அட்லீஸ்ட் உங்கள் மத்தியில் நான் என்ன செய்கிறேன், வாசம் பண்ண விரும்புகிறேன்னு சொல்லி ஒரு ஆலயத்தை அன்றைக்கு கட்டும்படி கத்த சொன்னார். நோக்கமே மக்கள் மத்தியில் குடியிருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய தேவனுடைய உள்ளம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஈஸ்டர் அன்னைக்கு ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு போங்கள். நாம் அன்றைக்கு கடவுளை தேடி 41 நாள் வாசம் இருந்து கண்டுபிடிக்கிறது இல்லை. அவர் அருமையானவர்களே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து பூமிக்கு வந்து நமக்கு மத்தியிலே குடியிருக்க விரும்புகிறார். அவருடைய விருப்பம் கவனியுங்கள். ஆகவே யாத்திராமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம், யாத்திராம் 25 8வது வசனம். அவர் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. பாருங்க, ஒரு கோயில் ஒன்று கட்டினாங்க, அதுக்கு பேர் ஆசரிப்பு கூடாரம். இங்கே கர்த்தர் சொல்றார், கோயில் எதுக்குன்னு கேட்டால் அவங்க மத்தியில் நான் என்ன செய்யணும், குடியிருக்கணும். எப்படிப்பட்ட தேவன் அருமையானவர்களே! பரலோகத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. தேவ தூதர்கள் 2 சட்டைகளாலே பறந்து 2 சட்டைகளாலே கால்களை மூடி 2 சட்டைகளாலே முகத்தை மூடி பரிசுத்தர் 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 சேனின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர்னு 24 மணி நேரம் ஆராதிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அதில் எனக்கு திருப்தி இல்லை. நான் வந்து மனுஷர் மத்தியிலே குடியிருக்க விரும்புகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, விரும்புகிறேன். தேவனுடைய விருப்பங்களை தெரிந்து கொள்ளுங்கள். இதற்குள்ளே நம்முடைய எதிர்காலம் அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அருமையானவர்களே, இன்றைக்கி நம்முடைய முயற்சி கிடையாது கிறிஸ்தவ ஜீவியத்தின் வெற்றி. நம்மேலே அனுபவித்திருக்கிற கர்த்தரை பற்றிய அறிவு, அதுதான் தெளிவு தான் இன்றைக்கு நமக்கு நல்ல எதிர்காலத்தை தரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இவர் மத்தியிலே வந்து குடியிருக்க வேண்டும் என்று என்ன கட்டாயம் இருக்கிறது? யோசித்து பாருங்க. தேவன் பார்வையிலே மனுஷர் வந்து தூசி மாதிரி இருக்காங்கன்னு போட்டிருக்கு. ஏசியா 40 மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். தராசில் ஒட்டின தூசி தான் ஜாதிகள். இன்னைக்கு சில 1000 பேர் இங்கே கூடி இருக்கிறீர்கள். கர்த்தருடைய பார்வையில் தராசில் ஒட்டின தூசி மாதிரி தான் நம்ம இருக்கிறோம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தூசிகள் மத்தியில் வந்து குடியிருக்க வேண்டும் என்று வானாதி வானங்களும் கொள்ளாத அந்த சிருஷ்டிகர் அவர் விரும்புகிறார்னு வேதம் சொல்கிறது. இதான் உயிர்த்தெழுதல் செய்தி. கவனிங்க. ஆகவே தேவன் மனிதனுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறான். இதுதான் கடந்த காலத்திலே அவரே அநேக காரியங்களை செய்ததனுடைய ரகசியம். ஏன் இதெல்லாம் செய்தார்? அன்னைக்கு நம்ம பிறக்கவும் இல்லை, அன்னைக்கு நம்ம உபாசிக்கவும் இல்லை, ஜபிக்கவும் இல்லை. ஜபங்களை குறித்து மேன்மை பாராட்டாதே, கர்த்தரை குறித்து என்ன செய், மேன்மை பாராட்டு. உன்னுடைய உபவாசத்தை குறித்து மேன்மை பாராட்டாதே, உண்மையிலே அன்பு வைத்திருக்க அந்த கர்த்தருடைய அன்பை குறித்து என்ன செய், பாராட்டு. நன்றாக இருப்பா, உன் குடும்பம் நல்லா இருக்கும். கவனிங்க, 2 காரியங்கள் இருக்கிறது. எல்லா மதங்களும் இன்றைக்கு தெய்வத்தை தேடி ராத்திரி பகலாக சரத்தை வருத்தி கடவுளை கண்டுபிடிக்கிறதுக்கு அலைகிறான். கடைசியில் சொல்கிறான், நாங்கள் 8 தரம் அந்த புண்ணியத்துக்கு போயிருக்கோம், எல்லாம் இவனை பற்றி தான். ஆனால் வேதம் சொல்லுறது, நீ பண்ணுற முயற்சி இல்லை, ஆதியிலிருந்தே தேவன் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆதியிலிருந்தே தேவன் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததுக்கு அப்புறமும் அவங்க மத்தியில் வந்து உலாவுனார்னு போட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் வந்து குடியிருந்தார, இவெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டா? ஒன்றும் கிடையாது. எத்தனையோ தவறுகளுடைய வாழ்க்கையில் இருந்தது. அதன் மத்தியிலும் கர்த்தர் சொன்னார், மத்தியில் குடியிருக்க எனக்கு விருப்பம் இருக்கிறது. அவர் தான் கடவுளை எப்படி கண்டுபிடிக்கலாம், அவரை எப்படி மாற்றலாம், அவருடைய உள்ளத்தை எப்படி இலக்கரிக்க பண்ணலாம், எத்தனை நாள் பட்னி கிடந்து நாம் வந்து ஜெபிக்கணும். இந்த அறிவீனங்கள் இருந்து அருமையான கிறிஸ்தவம் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கடவுளை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஆதாமும் ஏவாளும் தெய்வத்தை சொர்க்கத்திலிருந்து ஏதேன் தோட்டத்துக்கு கொண்டு வர முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் தெய்வத்தை பரலோகத்திலிருந்து அவள் மத்தியில் கொண்டு வர முடியாது. அவள் ஜெபம் பண்ணதுனால அவர் வரல, அவர் அன்பாகவே இருக்கிறபடினால் என்ன செய்கிறார், வந்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.
இதை பிடிச்சி என்ன, அந்த அன்பு அநேக பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும். வராத ஜபங்களுக்கெல்லாம் பதில் என்ன செய்யும்? சீக்கிரமாய் வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த காலை வேளையில ஈஸ்டர் இன்னைக்கு உன்னுடைய மேன்மை பாராட்டல் எது? உன் ஜபமா, உன்னுடைய உபவாசமா, உன்னுடைய தியாகமா, உன்னுடைய ஒப்பு கொடுத்தலா, அல்லது உண்மையில அன்பு வைக்கிற அந்த கர்த்தரா? மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே நெசைய கிடவன், மேன்மை பாராட்ட கிடவன். அன்பினுடைய மிகுதி பாருங்க. தேவன் மனுஷன் மத்தியிலே அவராகவே மனமும் வந்து அருமையானவர்களே குடியிருக்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட சொன்னார். அந்த ஆலயத்தை பற்றி சீக்கிரமாக ஒரு சில குறிப்புகள். எபிரேயர் 9 எபிரேயர் 9:2. எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது, அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் என்னப்படும். இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொன் தகடு பதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. விளங்குற மாதிரி சொல்கிறேன். இந்த ஆலயம் இருக்கிறது, இந்த 2 பகுதிகள் இருக்கிறது. ஒன்று நீங்கள் உட்கார்ந்துருக்கிற அந்த இடம், அடுத்தது இந்த மேடை. நீங்கள் உட்கார்ந்துருக்க இந்த இடம் தான் பரிசுத்த ஸ்தலம். இந்த மேடை மகா பரிசுத்த ஸ்தலம். வெளியே பிரகாரம் என்று ஒன்று இருந்தது, அதான் காம்பவுண்டு, அவ்வளோதான் அவங்க கோயில். கவனிங்கள், இந்த மகா பரிசுத்தலத்துக்குள்ளே உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருந்தது எழுதப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய மூடிக்கு பேர் தான் கிருபாசனம். கிருபாசனம் சொன்னால் கிருபை ப்ளஸ் ஆசனம். கிருபையின் தேவன் உட்கார்ந்துருக்கிற இடம். கவனிங்க, சொர்க்கத்தில் அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. தேவதூதர்லாம் அருமையானே ஆராதிப்பெருக்கு காத்து கொண்டு இருக்கிறார்கள். கத்த சொல்றார், பூமியில் இஸ்ரவேல் மத்தியிலையும் நான் என்ன செய்யணும்? உட்கார்ந்துருக்கணும். தேவனுடைய ஆசையை பாருங்கள். இவளெல்லாம் அருமையானே தேவன் கடுசானவர்ங்கிற ஒரு அறிவினத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்கும். ஜபத்துக்கு பதில் பெறுறது ரொம்ப டிஃபிகல்ட். மனதில் பதிஞ்சிச்சுன்னா ஜபத்துக்கு பதில் வராது. சில காரியங்களை சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீ எத்தனை நாள் உபாசம் பண்ணுற, எவ்வளோ கண்ணீர் விடுறது முக்கியம் இல்லை. ஆண்டவர் கடுசானவர். இப்படி வாங்குறதே ரொம்ப கஷ்டங்கிற எண்ணம் மனதில் சாத்தான் பதிச்சிட்டான்னா ஜபத்துக்கு பதில் நினைச்சாது வராது என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். அவைதான் சத்தியத்தை அறிவீர்கள். அந்த அறிவு உங்களை விடுதலையாக்கும். சத்தியமாவது என்ன? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். சத்தியமாயி தேவனை குறித்த சரியான ஒரு அறிவு அடிக்கடி ஜெபிக்கணும். கர்த்தாவின் மனதை திறந்து விட ஆண்டவரே. சீஷருடைய மனதை திறந்து போல மனதை திறந்து விடும். பார்க்க எனக்கு உதவி செய்யும். சரியான ரீதியிலே பார்க்க உதவி செய்யும். பாருங்கள் அருமையானவர்களே, பரலோகத்தில் கர்த்தர் இருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க மத்தியில் நீங்க குடிங்க யாரும் கூப்பிடல, ஜெபிக்கல. அவரே சொல்றாரு, எனக்கு ஒரு ஆலயத்தை செய்யுங்க, கட்டுங்க. அங்கே ஒரு உடன்படிக்கை பெட்டி வைங்க, அதுக்கு மேலே ஒரு மூடியை வைங்க. அந்த கிருபை ஆசனத்தில் நான் உட்கார்ந்திருக்க விரும்புகிறேன். கவனிங்கள், அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தேவனுடைய தன்மை அதுதான் என்பதை தெரிந்துங்கள். அவர் மென்மையானவர், மனிதனை நேசிக்கிறவர். மண்ணான அந்த மனிதன் மேலே அவருடைய அனாதி அன்பு பதிந்திருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இதை புரிந்து கொண்ட ஒரு மனிதன், ஆண்டவரே உமக்கு நன்றி, நான் என் சரத்தப்பட்டு வருத்துறதுனால நீர் என் மேலே அன்பா இல்லை, என் எல்லா குறைவுகளும் மத்தியிலும் நீர் என் மேல் அன்பா இருக்கிறீர். எல்லா கரங்களை வச்சு சோதரிப்போம். குறைவு இல்லாதவங்க எவனுமே கிடையாது. நாங்கள் பெர்ஃபெக்ட். பொய்யனும் நீ பொய்க்கு பிதான்னு நான் சொல்கிறேன். எவனுமே பெர்ஃபெக்ட் கிடையாது. ஒரே ஒரு தான் பெர்ஃபெக்டோட பேர் இயேசு கிறிஸ்து. எல்லாட்டையும் பெசகு இருக்குது. கவனிங்க, ஆகவே இவருடைய பெசகுகள் மத்தியிலும் கர்த்தர் உட்கார்ந்துருந்தார். இன்றைக்கு இந்த காலை வேளையிலே நம்முடைய எல்லா தவறுகளும் மத்தியிலும் கர்த்தர் சொல்றார், நான் உன்னை நேசிக்கிறேன். இந்த காலை வேளையிலே நாம் இங்கே வந்திருக்கிறோம். கர்த்தர் இதுக்கு முன்னால் இங்கே வந்து விட்டார். காரணம், அவர்கள் வாசம் பண்ண விரும்புகிறார். மனிதர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் குடியிருக்கிறது அவருடைய இஷ்டம் என்று திட்டமாய் திறந்து கொள்ளுங்கள். நான் சொல்றேன், நான் வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தருங்க வந்துட்டார். சில பார்த்தீங்கன்னா 8 மணி சர்வீஸுக்கு 8:50 தான் மெதுவாக செஞ்சு வருவாங்க. கர்த்தர் 7:50 அனுப்பிச்சிட்டாரு, வந்துட்டாரு. அவர் காட் இஸ் அ பங்க்சுவல் காட். அருமையான கவனிங்கள். ஆகவே கர்த்தர் இங்கே இருக்கிறார். எனக்கு எப்படி தெரியும்? கர்த்தருடைய உள்ளம் மக்கள் மேலே இருக்கிறது. அவர் அன்பே உருவானவராக தான் வேதம் சொல்கிறது.
தேவன் அன்பாகவே இருக்கிறார். எல்லாரும் சொல்லும், தேவன் என்மேல் அன்பாகவே இருக்கிறார். மறுபடியும் ஒருமுறை சொல்லுவோம், தேவன் என்மேல் அன்பாகவே இருக்கிறார். என்னுடைய எல்லா தவறுகளும் மத்தியிலும் தேவன் என்னை நேசிக்கிறார். இது ஜெபத்தில் உங்களுக்கு நல்ல பதில் தரும். அந்த தப்பு பண்ணிட்டோம், இந்த தப்பு பண்ணிட்டோம், ஆண்டவர் என்ன செய்ய போறாரோ, எது செய்ய போறாரோ ஒன்றும் இல்லை, மறுபடியும் நான் மத்தியில் தான் வந்து என்ன செய்ய போகிறேன், குடியிருக்க விரும்புகிறேன். கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய உள்ளத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு படத்தை மனசில் வச்சுட்டு இருந்தோன்னா அருமையானவர்களே, இது நமக்கு லாபத்தை தராது. திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு எல்லா ஆசீர்வாதம் கர்த்தர் ரிலீஸ் பண்ணிட்டாருக்கு கல்வாரி பாடுகள் மூலமாக. எடுத்துக்கொள்கிறோமாங்கிறதுலாம் இன்றைக்கி பிரச்சனை இருக்கிறது. மனதில் தப்பான படத்தை வச்சுருந்தா எடுத்துக்கொள்வது ரொம்ப டிஃபிகல்ட். ஜபிக்கிறது ரொம்ப கஷ்டம் பிரதர், பெற்றுக்கொள்வது கஷ்டம். இல்லை, மனதில் இருக்கிற தடைச்சூரலை அகற்றினா பதில்கள் சீக்கிரமாக செய்கிறோம், வந்துடும். அதுதான் விவரம். ஆகவே இந்த கிருபாசனத்தில் கர்த்தர் உட்கார்ந்துருந்தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அருமையான வேதம் சொல்லுகிறது, வாசிப்போம். எபிரேயர் 9:2-3 மன்னித்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 9:3 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்தலம் என்னப்பட்ட கூடாரம் இருந்தது. அது என்ன திரை? கவனிங்க, அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்தலத்துக்கும் இடையில ஒரு திரை இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய அகலம் 40 அடி, உயரம் 20 அடி, அது 4 அங்குல திக்னஸில் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. விலையேறப்பெற்ற இரத்தாம்பர நூல்களினாலே அது பின்னப்பட்டிருந்தது. இந்த பக்கம் 2 காலை, அந்த பக்கம் 2 காலை நிறுத்தி இது இழுத்தால் அது கிழிக்க முடியாது. அவ்வளவு வலுவான ஒரு திரை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அங்கே தொங்கிக் கொண்டிருந்தது. ஆகவே தேவன் மனிதனை நேசித்தாலும் அருமையான நேரடியாக மனிதர்கள் கர்த்தர் போய் தொடர்பு கொள்ள முடியாது. காரணம், ஆதாமுடைய பாவம் இன்னும் தண்டிக்கப்படவில்லை. ஆடுகளை பலியிட்டு இருந்தாங்க. தற்காலிகமான ஒரு நிவாரணம் கிடைத்தது. 1 வருஷம்தான் அதுக்கு வேல்யூ. அடுத்த வருஷம் ஆபீப் மாதம் 14ஆம் தேதி வரும் பொழுது இன்னொரு பாவ நிவாரண ஆட்டுக்குட்டி அடிச்சுட்டு வந்து ரத்தத்தை பாருங்கள், ஆசாரியன் அந்த திரையை லேசாக விலக்கிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ரத்தத்தை கொண்டு போய் கிருபாசனத்துக்கு முன் மேலே தெளித்தான். அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் புண்ணியத்தினாலே ஒரு ஆண்டு பாவம் மன்னிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, பாவத்தின் விளைவாகிய சாபம், வியாதி, தரித்திரியம், தோல்வி இவையெல்லாம் ஒரு வருஷத்துக்கு அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். மறுபடியும் அடுத்த வருஷம் வரும் பொழுது இன்னொரு ஆட்டை அடிச்சுட்டு வந்து ஆசாரியன் உள்ள போய் அருமையானவர்களே இந்த ரத்தத்தை தெளிக்கணும். அதையும் வாசிப்போம். எபிரேயர் 9:7 2ஆம் கூடாரத்திலே, அதாவது மகா பரிசுத்தலத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு முறை இரத்தத்தோட பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். கவனிங்க, மகாபிரதான ஸ்தல, இந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை உள்ள போகலாம். அதை தவிர வேற யாருமே அந்த தெய்வ சமூகத்துக்குள்ள பக்கத்தில் போகவே இல்லை, பார்க்கவே இல்லை. பல ஆயிரம் ஆண்டுகள் தேவன் அங்கதான் இருந்தார். அவர் மத்தியிலே குடியிருந்தார். அவருடைய ஆசை எப்படியாவது உள்ள குடியிருக்கணும்னு சொல்லி. ஆனால் அருமையானவர்களே, ஆதாமுடைய பாவம் நிரந்தரமாக தண்டிக்கப்படாதனாலே ஒரு தடை எங்கே இருந்தது, இந்த திரை அருமையானவர்களே எங்கே அதை மறைத்து கொண்டிருந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வார்ச்சியிலே பலியிடப்பட்ட போது கடைசி சொட்டு ரத்தம் சிந்தப்பட்டு, பிதாவே உம்முடைய கரங்களின் ஆவியை நான் ஒப்புக் கொடுக்கிறேன், கர்த்தர் ஜீவனை விட்ட மாத்திரத்திலே வேதம் சொல்கிறது இந்த திரை மேலிருந்து கீழாக 2ஆக என்ன செய்தது, கிழிந்தது என்று வேதம் சொல்கிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அங்கே இருந்த அந்த திரை யார் அதை கிழிக்க முடியாது அருமையானவர்களே. ஆனால் இந்த திரை கீழே இருந்து மேலே கிழியல, கீழே இருந்து மேலே கிழிஞ்சிருந்துச்சுன்னா இதான் மனுஷன் கிழிச்சிருக்கலான்னு சொல்லலாம். அந்த வேதம் சொல்றது மேலிருந்து கீழாக என்ன செய்தது, கிழிந்தது. தேவனே அதை கிழித்தார், திரை கிழிந்தது. வாசிக்கலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 50-51. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை
மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. ஒரு அபூர்வமான சம்பவம் நடந்தது. அன்னைக்கு ஆசாரியர்லாம் மயங்கி விழுந்திருப்பான்னு நினைக்கும். காரணம், அருமையான இது பக்கத்தில் யாரும் போக முடியாது, தொட முடியாது. அப்படிப்பட்ட அந்த திரை மேலிருந்து கீழாக அது ரெண்டாக கிழிந்தது. இப்போ கிருபாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற அந்த கர்த்தரத்தில் அருமையான மனுஷனுக்கு பாதை திறந்து விட்டது என்பதை திறந்து கொள்ளுங்கள். எந்த அடைப்பும் கிடையாது. ஏன்? கல்வாரி சிலுவையில் ஆதாமுடைய பாவம் தண்டிக்கப்பட்டு விட்டது, கரையும் கொடுக்கப்பட்டு விட்டது. இனி மனிதன் பாவத்தினும் தேவனை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. மனிதனை பிரித்து கொண்டிருந்த அந்த பாவம் தண்டிக்கப்பட்டு விட்டது. பாருங்கள், வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10, 19, 20. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர், சத்தமாசிங்க, தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். இங்க ஒரு திரையை பற்றி போட்டிருக்குது. இது என்ன திரைன்னு கேட்டால், இயேசுநாதருடைய மாம்சமாகிய திரை அல்லது இயேசுநாதருடைய சரீரம். என்ன விவரம் கேட்டால், அருமையான அங்கே தொங்கிக் கொண்டிருந்த அந்த திரை ஆதாமுடைய பாவத்திற்கு அங்கு அடையாளமாக இருக்கிறது. இப்போ இயேசு சிலுவையிலே தொங்கும் பொழுது ஆதாமுடைய பாவங்கள் இயேசுவின் மாம்சத்தின் மேலே என்ன செய்யப்பட்டது? கொட்டப்பட்டது. இயேசுவின் சரீரம் அது ஒரு பாவ திரைக்கு ஒப்பாக அங்கே தொங்கினது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசுவின் சரீரம் கிழிக்கப்பட்ட பொழுது பாவம் தண்டிக்கப்பட்டு தீர்ந்தது. இப்போ அந்த திரை ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்தது? அது திறந்து விட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இயேசு மனிதனுக்கும் தேவனுக்கும் மத்தியில் இருந்த தடைக்கல்லாக இருந்த ஆதாமுடைய பாவத்தை தன்மேலே அள்ளி போட்டுக்கொண்டு அதற்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மனிதனுக்கும் தேவனுக்கும் மத்தியில் இருந்த தடையை நீக்கிவிட்டார். இன்றைக்கு தேவனுக்கும் மனிதனுக்கும் எந்த தடையுமே கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அநேகர் சொல்கிறாங்க, நாங்கள் திறப்பின் வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கோம். திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு யாரெல்லாம் வாரான்னு சொல்கிறாங்க. திறப்பும் இல்லை, வாசலும் இல்லை, ஒன்றும் இல்லைங்க. கர்த்தர் கல்வாரிச்சியில் எல்லா திறப்பையும் பிடுங்கி என்ன செய்தார்? எரிந்து விட்டார். சத்தியத்தை அறிவில் அந்த அறிவு உங்களை என்ன செய்யும்? விடுதலை ஆக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் திறப்பின் வாசல் இருந்துச்சு. ஏனென்றால் ஆதாமுடைய பாவம் தண்டிக்கப்படவில்லை. இயேசு எப்பொழுது தண்டிக்கப்பட்டாரோ அப்பொழுதே அந்த திரையெல்லாம் என்ன செய்தது? கிழித்து எறியப்பட்டது. தேவனை அதை கிழித்து எறிந்தார். எல்லா தடைச்சுவரையும் கர்த்தரை ஒடித்து விட்டார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கும் தேவனுக்கும் மனிதனுக்கு இடையில் எந்த தடைச்சுவரும் கிடையாது. யாரும் அந்த தடைச்சுவரில் நின்று ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு தம்முடைய மாம்சமாகிய திரையை கிழித்து புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை என்ன செய்திருக்கிறார்? உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இனி நம்ம ஜெபம் பண்ணதுனால உண்டு பண்ணுவார்னு போடல, திட்டமாக சில காரியங்கள் நம்ம அறிந்து கொள்ள வேணும். அருமையான தேவனுடைய பிள்ளை, ஜெபத்துக்கு நாம் மரியாதை கொடுக்கிறோம். ஆனால் அத்தனையும் தேவன் செய்ததை நாம் ஜெபத்தின் மூலமாக என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. தேவன் ரத்தத்தை சிந்தி ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு ஜெபத்தின் மூலமாக நாம் அதை என்ன செய்கிறோம்? எடுத்துக்கொள்கிறோம். நாம் எந்த பாதையும் திறக்கவும் முடியாது, நாம் எந்த பாதையும் அடைக்கவும் முடியாது. ஆனால் அங்கு ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அடைக்கிறவர் கர்த்தர் இயேசு. பாதாளத்தின் வாசல் அடைத்தார், பரலோகத்தின் வாசல் என்ன செய்தார்? திறந்தார், திரையை கிழித்தார். இன்றைக்கு ஏதோ தடை இருக்குது, நாங்கள் அங்கே போய் நின்று ஜெபிக்க போகிறோன்னா, நீ என்ன இயேசுவை காட்டிலும் பெரியவனா? தடையை நீக்கிறதுக்கு, அவர் தடையை நீக்கிறதுக்கு பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து பாதாளத்துக்குள்ளே போனார். அவர் என்ன பாக்கி விட்டுருக்காரா? இன்னைக்கு திறப்பின் வாசல் நிற்கிறதுக்கு. இன்னைக்கு வாசல் திறந்தே கிடக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், இன்றைக்கு பரலோகத்தின் வாசல் திறந்தே கிடக்கிறது, திறந்தே கிடக்கிறது. மனதிலே சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். எந்த தடையும் இல்லை. இதில் யாரோ ஒரு தீர்க்கதரிசி அங்கே போய் முழங்கால் போயிட்டு உங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் நேரடியாக தேவ சமூகத்துக்குள்ள என்ன செய்யலாம்? பிரவேசிக்கலாம். வாசல் திறந்தே இருக்கிறது. அருமையான கவனியுங்கள். ஆகவே அந்த திரையை நீக்கின மாத்திரத்திலே இப்போ தேவாலயம் தேவைப்படலை. ஏன்னா வந்து அடைச்சி வச்சிருக்க வரைக்கும் எல்லாரும் தேவாலயத்துக்கு வந்தாங்க, வந்து நின்று காத்துட்டு இருந்தாங்க. இப்போ திரையை திறந்து விட்டாச்சு. இப்போ தேவாலயத்துக்கு தேவை ஒரு அவசியம் இல்லை. அருமையான தேவனுடைய மக்களே, அந்த உடன்படிக்கையின் பெட்டியின் மேலே உட்கார்ந்து அந்த கர்த்தர் மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே என்ன செய்து விட்டார்?
வந்து விட்டார். அந்த ஆலயத்திலிருந்த கர்த்தர் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து விட்டார். அதான் வேதம் சொல்கிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியான் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார் என்றும் அறியீர்களா. பழைய ஏற்பாட்டில் எந்த இடத்துலையும் விதமாக எழுதப்படவில்லை. காரணம், பழைய ஏற்பாட்டில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்தார். ஆனால் அவங்களுக்கு உள்ள அவர் இல்லை. ஏனென்றால் உள்ள அருமையான இல்லை, அவருடைய ஆவி மறுபடியும் பிறக்கவில்லை. அது கல்லான ஒரு ஆவியாக தான் இருந்தது. பாவம் தண்டிக்கப்படவில்லை, ஆதாமுடைய பாவம். ஆகவே கர்த்தரும் கூட இருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரு பெரிய மேன்மைன்னு சொன்னான், இயேசுவின் மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் தெய்வ பிரசனத்தை மனிதனுக்கு உள்ளே கொண்டு வந்து விட்டது. எல்லாரும் கரங்களத்தில் சோதரிப்போம். தெய்வத்தினுடைய வாசஸ்தலத்தை உனக்குள்ள கொண்டு வர்றது தான். தேவன் பரலோகத்தை விட்டு மாட்டுக்கொட்டைக்கு வந்து சிலுவை ஏறி பாதாளத்துக்குள்ள போய் அத்தனை செய்த நோக்கம், தேவன் உனக்குள்ளே குடியிருக்க விரும்பினார். அந்த ஆசை தான் அருமையானவர்களே அவரை உந்தி தள்ளினது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் புத்தகம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா. கொரிந்து சபையார் நம்மளை மாதிரி தான் இருந்திருக்காங்க பாருங்க. அநேக காரியங்கள் அவளுக்கு தெரியல, மனக்கண்கள் திறக்கப்படவில்லை. ஏன்னா இது ஒரு யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறதுனால வராது இந்த அறிவெல்லாம். இது தேவனை குறித்த அறிவு, தேவ ஆவியார் நமக்கு உதவி செய்யணும். அவை கொரிந்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்றாரு, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி இன்றைக்கு பரலோகத்தில் இல்லை உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா. இந்த காலை கர்த்தருடைய ஆவியான அதை நம்மகிட்ட கேட்காரு, உனக்கு தெரியுமா தெரியாதா? தேவன் எங்கே இருக்கிறார்? தேவன் எனக்குள்ளே என்ன செய்கிறார்? இருக்கிறார். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் என்பது ஒரு உண்மை. ஆனால் அதை காட்டல் உண்மை, இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைத்த விசுவாசிக்கு உள்ளே தேவன் அவர் குடி இருக்கிறார். அது அதை காட்டணும் முக்கியமான ஒரு உண்மை. எல்லாரும் சொல்லுவான், நானே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன், தேவனுடைய ஆவி எனக்குள்ளே வாசமாயிருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ தேவனுடைய ஆலயமாக இருக்கிறாய், தேவனுடைய ஆவி உனக்குள்ளே வாசமாயிருக்கிறார். பொதுவா நீ கடவுள் எங்க குடிக்கிறேன்னு உடனே கையங்க வைத்திரும், அங்க இருக்காரு. நீ எங்க இருக்க? நான் இங்க கிடக்க எப்பொழுதுக்குள்ள. கர்த்தர் சொல்றாரு, அவ்வளவு தூரம் இல்லைங்க, ரொம்ப இதை விட குளோஸா வேற யாருமே நினைக்க முடியாது, இருக்க முடியாது. பெஞ்சாதி இருக்க முடியாது, கணவனும் இருக்க முடியாது, யாருமே இருக்க முடியாது. அவ்வளவு குளோஸா கர்த்தர் வந்துட்டாரு, உள்ள வந்துட்டாருன்னு போட்டிருக்கு. இப்போ நீண்ட முகத்தை வச்சுக்கிட்டு 4 பேர் எனக்காக பிரதாபப்பட மாட்டாங்களான்னு யோசித்தா அறியவில்லை. தேவன் வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன் 2000 ஆண்டுக்கு பூமிக்கு வந்து மரித்து அடக்கம் உயிரோடு இருந்து இன்றைக்கு எனக்குள்ளே வந்து விட்டார். இந்த அறிவு இருந்துச்சுன்னா அருமையானே விடிய காலை எழுமனோடனே தோத்திரம் பண்ணலாம், ஆண்டவரே மக்கு நன்றி. அவங்க கோயிலுக்கு அலைஞ்சு தெரியும் போது எனக்குள்ளே வந்துட்டீங்களா, க்ளோஸாக வந்துட்டீங்க, அவங்க நன்றி. இன்னைக்கு மார்கழி மாதம் மக்கள் சாரையாக பவனி போகுதுன்னு அப்படி தான் யோசிக்கிறேன். அப்பா கடவுளை தேடிப்படி அலையிறீங்க, பாவம் இன்னும் கண்டுபிடிக்கலை. வடக்க போகிறவங்க வடக்க இருந்து மக்கள் தெக்க போகிறாங்க, தெக்க இருக்கவங்க வடக்க போகிறாங்க. காரணம் வடக்கையும் இல்லை தெற்கையும் இல்லை, அவர் இங்கே இருக்கிறார். இவ்வளவு கஷ்டப்பட்டு அலையிறீங்க, கர்த்தர் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கலங்க உங்களுக்கு. அவர் எல்லா கஷ்டத்தையும் பட்டு தீர்த்து பூமிக்கு வந்து இப்போ பூமியிலிருந்து உள்ள நினைச்சிட்டாரு, வந்துட்டாரு. ஒவ்வொரு ஸ்டெப்பா அருமையான கர்த்தர் க்ளோஸ் ஆகிட்டே வராரு. இப்போ கர்த்தர் பக்கத்திலே வந்திருக்காரு. அறிவு மாத்திரம் தான் இன்றைக்கு தேவை. தங்கத்தை சொல்றாரு, இந்த ஈஸ்டர் அன்னைக்கு, ஆண்டவரே உண்மை பற்றி ஒரு அறிவு எனக்கு தாங்க ஆண்டவரே, கண்ணை திறந்து விடுங்க, வெளிச்சம் உதிக்கட்டும், ஒரு ஞான அறிவு எனக்குள்ள வரட்டும். வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன், வானத்தையும் பூமியும் படைத்தவர், வானத்திலும் பூமியும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னவர் எனக்குள்ளே இருக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து என்ன செய்யும்? வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சகாயம் எங்க இருக்கிறது? உனக்குள்ளே இருக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு. எங்க போவோம் ஏது போவோம்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் அப்படியே விசுவாசிகள்
அப்படியே திணறாங்க பாருங்க. கச்சரை உள்ள பாரு, எல்லா உதவிகளும் உள்ளே இருந்து என்ன செய்கிறது, வருகிறது. கண்ணை திறந்து தேவனுடைய அன்பை பாரு. அவர் பூலோகத்துக்கு வருவதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? அருமையானவர்களே கவனிங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு உள்ளே வந்து விட்டார் எழுதப்படுகிறது. அதில் விசேஷம் என்னன்னு சொன்னால், தேவ ஆவியான உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறான்னு எழுதப்படுகிறது. வாசம் பண்ணுறதுனா குடியிருக்கிறது. விசிட் பண்ணுறது வேற, டிவெல் பண்ணுறது வேற. டிவெல்லிங்னு போட்டிருக்குது. டிவெல்னு சொன்னால் 24 ஹவர்ஸ் அங்கே குடியிருக்குது. 7 நாளும் 30 நாளும் வருஷத்தில் 365 நாளும் உள்ளே குடியிருக்குது. இப்படிப்பட்ட ஒரு ஆளுங்கயா பார்க்க முடியுமா? லீவே போட மாட்டார். இது வரைக்கும் அவர் லீவே போட்டது கிடையாது. ஆனால் எனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை கற்று சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அநேர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், கர்த்தர் வந்து விசிட் பண்ணிட்டு போறாரு போறதுக்கு விசேஷமான ஞாயிற்றுக்கிழமை. அந்த கொட்டடிச்சு இறங்க ஆண்டவரை, இறங்க ஆண்டவரை, ஆண்டவரை இறங்கும் ஐயா, இறங்குவோம், இறங்கும் வரைக்கும் விட மாட்டோம். கர்த்தர் சொல்ற, நான் அங்கே இல்லைப்பா, இங்கே இருக்கேன். எங்க இருந்து இறங்க சொல்ற? நான் பரலோகத்தில் உனக்குள்ள இருக்கிறேன். அதுமாதிரி கண் திறக்கப்பட வேண்டிய அவசியமா இருக்குது பாருங்க. ஆகவே இந்த காலை வேளையிலே கர்த்தாவே இறங்கும். நான் கொட்டடிக்க போறது இல்லை. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பிரசன்னத்தை இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். கர்த்தர் மத்தியில் இருக்கிறா. எல்லாரும் கறந்துட்டு சொதரிப்போம். இந்த காலை வேளையில் ஆயிரக்கணக்கான ஆலயங்கள் கிறிஸ்துவின் ஆவி இங்கே கொண்டு வந்திருக்கிறது. ஆகவே ஆண்டவரே, நீ எங்க இருக்கிறீர்? நான் குருட மாதிரி தடவ போறதில்லை, அவர் இங்கே இருக்கிறார் என்று அவர் சொல்லி இருக்கிறார். எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அவர் மத்தியில் நான் ஏற்கனவே என்ன செய்கிறேன், இருக்கிறேன். எந்த வழியா வந்தீங்க ஆண்டவரே? உன் மூலமா தான் வந்தேன். உனக்கு தான் கண்ணு தெரியல. ஜன்னல் வழியா வந்தீங்களா? எந்த பக்கம் வந்து பார்த்தீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வர போறாரோ. அதுமாதிரி இது வந்து கர்த்தர் வந்து வித்த காமிக்கிறது இல்லை. அந்த வழியா வருவேன், இன்னைக்கு அடுத்த வாரம் அந்த வழியா வருவேன். கர்த்தர், நீ தான் என்னை சுமந்துட்டு வர. அறிவு தான் உனக்கு இல்லை. அறிவு தான் இல்லை. அறிவுக்கு தான் தேவை. ஆகதான் அருமையான நாங்கள் ஒவ்வொரு முறையும் 4 வருஷத்துக்கு ஒருக்கா காரை மாற்றிட்டே இருக்கிறோம். காரை மாற்றும் போது என் கார்ட்ட நான் சொல்கிறேன், 4 வருஷமாக இயேசுநாதர் நல்லா சுமந்துருக்க பாய். எங்கேயாவது போய் யாருக்காவது ஆசீர்வாதம் ஆயிடுச்சு ஏறு. கர்த்தருடைய நாமத்தினால் உன்னை ஆசீர்வதித்து ரிலீஸ் பண்ணுகிறேன் போ. புது கார் வரும் பொழுது இயேசுவை சுமக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உனக்கு என்ன செய்யிருக்கு, கிடைச்சிருக்காமா. காரு நிறையா இருக்குது, பாக்கியமான கார் நீதான். காரணம் எனக்குள்ள இயேசு இருக்கிறார். இயேசுவை நீ சுமக்க போகிறாய். அதுமாதிரி கவனிங்கள். ஆகவே கடவுள்னா எங்கேயோ எட்டாவது தூரத்தில் இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு இன்னைக்கு மனுஷன் பாருங்க நொந்து கூப்பாடு போட்டு அழுதே செத்து போறான் பாருங்க. ஜனங்கள் அறிவில்லாமல் நினைச்சார்கள், சங்காரமாகிறார்கள். கர்த்தர் சொல்றார், பக்கத்தில் இருக்கிறேன் நான். யாருமே இதை காட்டில் சமயமாக இருக்க முடியாது. அதற்காக கிரயம் கொடுத்து பாடுபட்டு ரத்தத்தை சிந்தி வழியை வகுத்து உள்ள வந்துட்டேன். கண்ணை திறந்து பாரு, உனக்கு ஒத்தாசை மிக சமீபமாக இருக்கிறது. அருமையான கவனியுங்கள். அவ ஒத்தாசை பண்றவரு ஏதோ ஒன்றும் முடியாத ஆள் இல்லை பாருங்க. இன்னைக்கு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அருமையான நீங்கள் கூப்பிடாமலே உங்கள் வீட்டில் வந்து குடியிருந்துக்கிடுவாங்க. முதல்ல விசிட் பண்ணுற மாதிரி வருவாங்க, அதுக்கப்புறம் அவங்கள துரத்தவே முடியாது. அவங்க ஒரு பேர்டனாக இருப்பாங்க, ஒரு பெரிய பாரமாக இருப்பாங்க. கர்த்தர் நமக்கு பாரமாக உள்ளே வரவில்லை, நம்மை சுமக்கும்படி அவர் வந்திருக்கிறார். இன்னைக்கு மனிதரெல்லாம் சாமியோட சுமந்து திரியும் பொழுது இந்த சாமி நம்மளை சுமக்கிறதுக்காக உள்ளே என்ன செய்கிறது, வந்து விட்டது. வந்த சாமியை பார்க்க வேண்டியதுதான் இன்றைக்கு அவசியம். வேற ஒன்றும் தேவையில்லை. இன்றைக்கு முழங்கால் வந்து 41 நாள் ஆகிவிட்டது. ஆண்டவரே, கர்த்தர் எழுந்து கண்ணை நல்லா நினச்சி திறந்து பாரு. தேவை முழங்காலும் 41 நாள் உபவாசம் இல்லை. தேவை அருமையான பிள்ளை திறக்கப்பட்ட கண்ணு, சரியான ஒரு தெளிவான பார்வை. அருமையான கவனிகளாகவே கர்த்தர் வந்து விசிட் பண்ணிட்டு போறதில்லை, உள்ள டுவெல் பண்ணுகிறான்னு எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கரங்களுக்கு சோதரிப்போம். ஒரு நாள் லீவ் போட்டது இல்லைங்க. சாதாரண மனுஷர்கள் கூட பாருங்க, ஏப்ரல் மேன்னு சொன்ன உடனே அப்படியே கொடைக்கானல போய் ஒரு கால் வச்சுட்டு வந்துடலாமான்னு ஆசையாக இருக்குது. கத்து சொல்றாரு, எந்த காணலுக்கும் போக மாட்டேன், நீ தான். இது ஆதி காலத்திலிருந்து என்னுடைய திட்டம்.
குமாரனாய் இயேசுவை பலி கொடுத்து ரத்தத்தை சிந்தி வழி ஆயத்தப்படுத்தி உள்ளே வந்துட்டேன், நீ போகவே மாட்டேன். போன்னு கர்த்தர் இன்னைக்கு விரட்டி விட்டாலும் போக மாட்டார். உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவரே, இந்த சின்ன தப்பு செஞ்சுட்டு ஆண்டவரே இருக்கீங்களா, போயிட்டீங்களா? கர்த்தரை போக மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். சின்ன தப்பு என்னால் மன்னிக்க முடியும், பெரிய தப்பு என்னால் மன்னிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எத்தனை பாவங்களை, சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்கும். காரணம், தேவன் உன்னை சுத்திகரித்து தொடர்ந்து உனக்குள்ளே சாகும் வரைக்கும் குடியிருக்க தீர்மானித்து இருக்கிறார். அந்த தீர்மானத்தோடு தான் கர்த்தர் உள்ளே இறங்கி இருக்கிறாரு. வர்றதும் போறதும், இப்போ ஒரு யோசனை யோசிக்கிறதும் இன்னொரு யோசனை யோசிக்கிறதும் மனுஷன் கிடையாது. மனுஷன் பாருங்க, ஒன்றை சொல்றான், 5 நிமிஷம் கழிச்சு மாற்றி பேசுறான். நம்ப முடியாத மனிதர்கள் இருக்கிற இந்த தேசத்திலே கர்த்தர் சொல்றார், நீ என்னை நம்பலாம். என்னைக்கு இயேசுவை உள்ளே வான்னு கூப்பிட்டியோ, நீ சாக வரைக்கும் நான் உள்ளதான் நான் இருக்கிறேன். கவனிங்கள், இந்த நிச்சயத்திலே ஜபங்களிலே பதில் வரும்படி அருமையானவர்களே, நீங்கள் ஜபத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். சும்மா குருடன் மாதிரி தடவிட்டு ஓன்னு கூப்பாடு போட்டு சகோதரி மிகுந்த கண்ணீரோடு ஜபிக்காங்க. அடையப்பா, பெரிய ஜப வீரராக இருப்பாங்களோ? அறிவில்லாதான், வேற ஒன்றும் இல்லை. அதுமாதிரி உள்ளே இருக்கிறது பார்க்கும் பொழுது அருமையான ஒருத்தரை பார்த்து ஒரு சொல்லலாம், தேங்க்யூ கர்த்தர் உனக்குள்ளேயும் இருக்கார், எனக்குள்ளேயும் இருக்காரு. சகாயம் சமீபத்தில் இருக்கிறது. உள்ளே இருக்கிறவர் சும்மா சாதாரண ஆளு கிடையாது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர், பாவத்தையும் சாபத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர் உள்ள இருக்கிறாரு. பாருங்கள், இந்த அறிவு வரும் பொழுது துதிக்க ஆரம்பிக்கிறோம், பாராட்டுகிற ஆரம்பிக்கிறோம். அது பிள்ளையோ மாப்பிள்ளையோ அருமையானவர்களே, அது எந்த தேவையோ வானத்தை கிழித்து ஆவி மண்டலத்திலிருந்து இந்த துதி அதை இழுக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதான் நாம தான் மாற வேண்டி இருக்கிறது. கர்த்தரை மாத்திருக்கா இன்னைக்கு மக்கள் ஜெபத்தை ஆரம்பிக்காங்க. அவரை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அவர் மாற மாட்டார். நீ ஜெபிக்காமலே எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டார். இப்போ நீ மாறணும், அன்பினால நிறையணும். ஆண்டவர் மேல ஒரு பாராட்டு, அப்ரிசியேஷன், துதி எழும்பும் பொழுது ஜெபத்திற்கு பதில் துரிதமாக வந்துடும். அநேக ஆண்டுகளாக பதில் வராமல் இருக்க ஜெபங்களே அருமையான துதி உடைய வாழ்க்கையை இழுத்து கொண்டு வந்துவிடும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். எல்லா முறுமுறுப்புகள், கசப்புகள், கர்த்தர் மேல அடித்தளத்துக்குள்ள ஒரு வேதனை உனக்குள்ள கிடக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு. எல்லா ஜெபமும் நடக்குது, ஆனா உள்ள கர்த்தர் மேல ஒரு மனத்தாங்கல், மனம் திரும்பு. கர்த்தர் மேல மனத்தாங்கல் வைக்கிறதுக்கு ஒரு காரணமே கிடையாது. ஆண்டவரே என்ன மன்னிங்க, கண்ணை திறந்து விடுங்க. இவ்வளவெல்லாம் செய்து எல்லா தடைகளையும் முறித்து பாதாளத்தை முறித்து எனக்கு உள்ளே குடியிருக்க விரும்புகிறவர் இன்றைக்கு உதவி செய்யாத இருப்பது எப்படி? இன்றைக்கு உதவி செய்யாது இருப்பது எப்படி? அது கடவுள் இன்னைக்கு எங்கே இருக்காருன்னு கேட்டால், அருமையான உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் உள்ளதான் இருக்கிறாரு. ஒரு சின்ன பிள்ளைகிட்ட ஒருத்தர் கேட்டார், கர்த்தர் உள்ள இருக்காருன்னு சொல்லி உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டார். அந்த பிள்ளை சொல்லிச்சு, நான் தானே கதவை திறந்து உள்ள விட்டேன். அந்த பிள்ளைக்கு இருக்கிற அறிவு கூட இந்த ஆளுக்கு. அந்த பிள்ளை சொல்லிச்சா, நான் தான் திறந்து விட்டேன். நீங்களா திறந்து விட்டியா? நான் திறந்து விட்டேன். உள்ள வந்தாரு, உள்ளதான் செய்கிறாரு, இருக்கிறார். எல்லாருக்கும் சோதரிப்போம். உள்ள பாரமா இல்லை தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய பாரங்களை நீக்குவதற்காக செய்கிறார், வந்திருக்கிறார். ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணுங்க. ஒன்னோட ஒன்று அருமையான சத்தியத்தை கனெக்ட் பண்ணி வாழ்க்கையில பதில்களை பெற்றுக்கொள்ளுங்கன்னு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு. பேக்கும் மாதிரி இப்படி இருந்துட்டு எந்த உதவியும் இல்லாத ஒரு பேத மாதிரி கைவிடப்பட்ட நிலைமையில ஒரு ஆர்ஃபன் மாதிரி அருமையானவர்களே பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. எதிர்காலத்தை கெடுத்துவிடும். காரணம், மகா பெரியவர். ஞானத்தின் நிறைவு அவருக்குள்ள இருக்கிறது, ஐஸ்வர்யத்தின் நிறைவு அவருக்குள்ள இருக்கிறது, ஆரோக்கியத்தின் நிறைவு அவருக்குள்ள இருக்கிறது, வெற்றியின் நிறைவு அவருக்குள்ள இருக்கிறது. அவர்கிட்ட இல்லாத எதுவுமே கிடையாது, அவர் உள்ள இருக்கிறாரு. இப்ப நான் ஒரு மாதிரி அநாத மாதிரி இப்படி பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தா, என்னை கனீனம் பண்ணுகிறவனை நானும் கனீனம் பண்ணுவேன் எழுதப்பட்டிருக்குது. வேற விபச்சாரம் செய்ய வேண்டியதில்லை, கொலை பண்ண வேண்டியதில்லை. இவெல்லாம் ஆவிக்குரிய பாவங்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உள்ள கர்த்தர் இருக்காருன்னா விடிய காலை எழும்போதும் நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நான் என்ன புண்ணியம் பண்ணனேன், எனக்குள்ளே வந்துட்டீங்க, தவறுகள் மத்தியில் என் கூட இருக்கீங்க, ஒரு நாளும் போகவே மாட்டீங்க ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்கு நீ தீர்வு காணாமல் இருப்பது எப்படி? ஆகவே இந்த பிரச்சனைக்கு நான் தீர்வு காண போறதில்ல, நானும் நீரும் சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன செய்ய போறோம்? காண போகிறோம். கர்த்தர் அந்த மாதிரி இழுத்தியன்னா துரிதமான ஆவியானுடைய உதவியில் ஒன்று கிடைக்கும். நீ கடந்து அல்லல் படுற மாதிரி யோசிச்சுக்கிட்டு, கைவிடப்பட்ட நிலம் மாதிரி நீ யோசிச்சுக்கிட்டீங்கன்னா கர்த்தர் என்ன செய்ய முடியும்? அப்படி எப்போதும் கர்த்தர் நம்ம கட்சியில் சேர்த்துக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் அதனால தான் அவர் சொல்றாரு, கர்த்தர் நம் பட்சமானால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? சொல்ற அவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தாவே போகும்போது வரும்போது, கர்த்தாவே நீ என் கட்சி ஆண்டவரே, நானும் நீங்களும் ஒன்று, எவன் என்னை விட்டு பிரிஞ்சாலும் நீர் ஒரு நாள் நினைச்ச மாட்டீரு,
பிரிய மாட்டீர். நம்ம 2 பேரும் ஒன்று, ஜெபத்தில் நம்ம 2 பேரும் ஒன்று. சவால்களை சந்திக்கிறதுல நானும் நீரும் ஒன்று ஆண்டவரே. யாரும் எனக்கு விரோதமாக வரலாம், ஒரு நாள் நீர் எனக்கு விரோதமாக செய்ய மாட்டீர், வர மாட்டீர். அருமையான எவ்வளவு பெரிய நம்பிக்கை. எல்லாரும் கரங்களை ஊற்றி சோதரிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும். அப்ப இங்க இன்னொரு குண்டை தூக்கி போடுறாரு பாருங்க. அடுத்த வசனம், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவளாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவன் என்ன செய்யுங்கள், மகிமைப்படுத்துங்கள். எல்லாரும் கரங்களை ஊற்றி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய சரீரம் அது உங்களுடையது அல்ல. இன்னொரு சத்தியத்தை கேளுங்க, இது உங்களுடையது அல்ல. கர்த்தர் சொல்றாரு, கிரயத்துக்கு உன் சரீரத்தையும் உன் ஆவியும் நான் நினைச்சிட்டேன், 2000 வருஷத்துக்கு முன்னாலே வாங்கிட்டேன். இப்ப நீ உன்னுடையவன் அல்ல. இந்த பிரச்சனை இது உன்னுடைய பிரச்சனை கிடையாது. இந்த பிரச்சனை சவால் அது என்னுடைய பிரச்சனை. காரணம், உன்னை நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கேன். இப்ப உன்னை எதிர்க்கிறவர்கள் என்னை எதிர்க்கிறார்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறது. நானும் நீ ஒண்ணு. ஒரு விதத்தில் சொல்ல போனா நீ உன்னுடையவன் கிடையாது. நான் கிரயம் கொடுத்து உன்னை வாங்கியிருக்கேன். இந்த சரீரம் என்னுடையது, உள்ள இருக்கிற ஆவிங்கிற ஆலயம் அது என்னுடையது. அங்க நான் உள்ள குடியிருக்கேன். இந்த ஆலயம் எனக்கு சொந்த ரத்த கிரயம் கொடுத்து இந்த ஆலயத்தை நான் என்ன செய்யிருக்கிறேன், வாங்கி இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். அருமையான கவனிங்க, வாடகை வீட்டில் வந்து கர்த்தர் குடியிருக்கல, ரத்த கிரயம் கொடுத்து சொந்தமாக வாங்கின அவருடைய ஆலயத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார், குடியிருக்கிறார். இப்ப நமக்குள்ள இந்த அறிவும் உணர்வும் கர்த்தரை பற்றி பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் வரும் பொழுது ஒத்தாசைகள் துரிதமாக என்ன செய்யும், வரும். வெகு தூரத்தில் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. கவனிங்க, ஆண்டவரை மாத்திரக்கு என்ன செய்யறது, அவரை இடக்கறக்கப்பட்டதுக்கு என்ன செய்யறது, ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லைங்க. ஒன்றும் செய்யாமலே உள்ள வந்துட்டாரு. இப்போ நாம் வந்து அவருடைய அன்பை அங்கீகரிக்க வேண்டும். அவர் முந்தைய அன்பு கூர்ந்தபடினாலே நீங்கள் பிந்தி அன்பு கூறும்படி எதிர்பார்க்கப்படுகிறீர்கள். ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒரு கலெக்டர் கூட இருந்தால் கூட இவ்வளவு உதவி கிடைக்காது. ஒரு கவர்னர் கூட இருந்தால் இவ்வளவு உதவி என்ன செய்யாது, கிடைக்காது. ஆனால் தேவாதி தேவன் நீர் எனக்குள்ளே இருக்கிறீர், மிக சமீபமாக. ஆகவே இப்பொழுது எனக்கு ஒன்று விளங்குகிறது, நாம் வந்து ஜெபத்தை பரலோகத்தை நோக்கி செய்யல, உள்ளே இருக்கிற தேவனை நோக்கி என்ன செய்கிறோம். prayer has become very easy. இப்போ பரலோகத்திற்கு ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டாருன்னு சொல்லி இன்னைக்கு சில பெந்தேகோஸ்தேக்காரர் சத்தம் போடுறாங்க. ஜெபம் பண்ணி முடிக்கும் போது தொண்டையே கிழிஞ்சு போகுது. ஏன்னா பரலோகத்திலிருந்து கர்த்தர் கேட்கும்போது சத்தமாக பேசினா தான் அவருக்கு கேட்கணும்னு யோசிக்காங்க. கர்த்தர் சொல்றார், நான் உள்ளே இருக்கேன், காது நல்லா என்ன செய்யும், எனக்கு கேட்கும், நான் செவிடு கிடையாது. எவ்வளவு ஈஸி. ஜபம் சொன்னா எப்படி ஏறுவேன் ஆண்டவரே பரலோகத்துக்கு. நீ ஏற வேண்டாம், நான் இறங்கி வந்திருக்கேன். கண்ணை திறந்து நினைச்சு பாரு, என்னுடைய தேவாலயம் அங்க இல்ல இங்கே இருக்கிறது. எல்லாரும் கரங்களை சோதரிப்போம். என்னுடைய தேவாலயம், நான் விரும்புகிற தேவாலயம் பரலோகத்தில் இல்லை. கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அங்க ஒரே பொண்ணா இருக்குதான். பொண்ணு அவருடைய பார்வையில் தூசி குப்பை ஒன்றும் இல்லை. ஒரு நாள் அருணன் வந்து வந்து கேட்டாரு, பரலோகத்தில் வீதியெல்லாம் சுத்த பொண்ணாம் போட்டிருக்க பாஸ்டர், அது எப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், தார் இருக்குது, அது ரொம்ப சீப்பு நமக்கு, அதனால நம்ம வீதியெல்லாம் தாராக நினச்சிருக்கோம், போட்டு வச்சுருக்கோம். கோல்டு இருக்குதே, கோல்டு அது அவருக்கு ரொம்ப சீப்பஸ்ட்டு, அதனால கோல்டாக நினச்சிருக்காரு, போட்டு வச்சிருக்காரு அவர். அருமையான, கோல்டு இஸ் நத்திங். யூ ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் ஃபார் காட். நீ தான் கர்த்தருக்கு ரொம்ப விலகுன்னு ஒரு ஆளு. இப்போ நீ உட்காந்துட்டு நான் தூசி ஆண்டவரே, குப்பை ஆண்டவரே, அடியனை கைவிடாதீ ஆண்டவரே நீ சொல்லி பேசிக்கிட்டு இருந்தா கர்த்தரை கனயீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சத்தியத்தை குறித்த அறிவில்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமல் என்ன செய்கிறார்கள், சங்காரமாகிறார்கள். ஜபத்துக்கு பதில் அங்கே அடிக்கப்பட்டு போய்விடுகிறது. இதுதான் விவரம். இவ்வளெல்லாம் காத்திருந்தும் கர்த்தர் மாற மாட்டேங்காரு. மாற வேண்டிய அவசியமே கிடையாது, நாம தான் மாறணும். அருமையான தேவனுடைய மக்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்று நம்மை மாற்றுவது, நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தர் கனயீனம் என்ற மாதிரி
நம்முடைய செயல்களும் நம்முடைய வார்த்தைகளும் இருக்க கூடாது. ஜெபத்திலும் சரி, வெளியே போனமும் சரி. ஜெபத்தில் அருமையாக பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனோடனே ஜெபிச்சிருக்கேன், ஆனால் ஒன்றும் இது வரைக்கும் நடக்கலை அப்படின்னு சொன்னால் ஜெபம் பண்ணி ஒரு பிரயோஜனம் கேன்சல். அவ்வளோதான், பண்ணின ஜெபத்தை கேன்சல் பண்ணியாச்சு. என்ன சொல்லணும்னா, ஜெபிச்சிருக்கேன், கண்டிப்பாக உள்ளே இருக்கிற கர்த்தர் அதை கொண்டு வருவார் பதில. 7 நாள் இப்படி பேசும்படி எதிர்பார்க்கப்படுகிறான் கர்த்தர் சொல்றாரு. மாசம் பூரா இதான் பேச்சு, பதில பார்க்கல. எனக்கு ஒன்று தெரியும், எல்லா பதிலுக்கும் மேலான கர்த்தர் உள்ளே இருக்கிறார். ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். கண்டிப்பா என்னையால முடியாது பதில கொண்டு வர்றதுக்கு, அவர் பதில் என்ன செய்வார், கொண்டு வருவார். மாப்பிள்ளை 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 எங்க இருக்குதோ அவருக்கு தெரியும், உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கொண்டு வருவார். கொண்டு வருவார்னு நீ வாயில் என்ன செய்யணும், பேசணும். பார்க்குறவங்கள்டெல்லாம் வாயில் பேசணும். ஜெபிச்சிருக்கேன், ஒன்றும் நடக்கலைன்னு சொல்றது இல்லை. அதனால் கவனிங்கள், வாயின் வார்த்தைகள் எல்லாம் உள்ள இருக்கிற கர்த்தரை கனப்படுத்துற மாதிரி வந்துச்சுன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசைகள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தெரிந்து கடைசியாக ஒரு வசனத்தை வாசம் முடிச்சிருவோம். 2 கொரிந்தியர் புத்தகம் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்களே ஜீவனில் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. எல்லாரும் கரங்களை ஊற்றி கற்று சோதரிப்போம். என்ன அருமையாக எழுதியிருக்கு பாருங்க. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவுவேன் கர்த்தர் சொன்னாராம். ஏதேன் தோட்டத்தில் அதான் செய்தார், உலாவுனாரு. ஆதாம் பாவத்தினால தெய்வ பிரசன்னத்தை இழந்துட்டான். இயேசுவின் பாடுகள் மூலமாக இந்த பிரசன்னத்தை அருமையாக கர்த்தர் வரவழைத்து இப்போ மறுபடியும் கர்த்தர் மக்களை ரட்சித்து என்ன செய்கிறாராம் தெரியுமா? இந்த உள்ள இருக்கிற ஆவியை ஏதேன் தோட்டமாக மாற்றி உள்ள நம்முடைய ஆவியில் என்ன செய்கிறாராம், உலாவி வருகிறார் எழுதப்படுகிறது. மறுபடியும் கரங்களை கச்சோத்தரிப்போம். இன்னைக்கு ஏதேன் தோட்டம் எங்க இருக்குன்னு கேட்டா, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய ஆவிதான் ஏதேன் தோட்டம். கர்த்தர் சொல்றார், நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவுவேன். எப்போது அருமையான ஆவிதான் சள சளன்னு கண்டதையும் பேசுறது விட்டுட்டு அருமையாக தனியாக இருந்து கண்ணை மூடி, ஆண்டவரே உமக்கு நன்றி, என்னை வனாந்தரமாக என்னை ஏதேன் தோட்டமாக மாற்றி இருக்கிறீர், பாவத்தை மன்னித்து இருக்கிறீர், சமாதானத்தை தந்திருக்கிறீர், பரலோகத்தில் ஒரு இடத்தை தந்திருக்கிறீர். அது மாத்திரமல்ல, வானாதி வானம் கொள்ளாத தேவன் எனக்குள்ளே உலாவுகிறீர் ஆண்டவரே. I feel your presence. எனக்குள்ளே எனக்கு ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் கர்த்தர் உலாவுறது கண்டான். அதே போல நாம் இன்றைக்கு இதை ஃபீல் பண்ண முடியும் என்பதை தெரிந்து விடுங்கள். எப்போது ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. எல்லாரும் சொல்லுவோம் நன்றி. பெரிய ஜெபம் நான் சொல்றேன், நன்றி நன்றி. காரணம் அருமையானவர்களே, ஏதோ ஒன்று இனி நாம் ஜெபம் பண்ணி செய்ய போறதில்லை, எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடித்து விட்டார். இப்போ கர்த்தர் சொல்றார், உனக்குள்ள உலாவிட்டு இருக்கிறேன், நீ எனக்கு மரியாதை கொடுத்து விடிய காலம் முதலாவது என்ன நினை? கடவுள் நினைக்கும் போது பரலோகத்தை நினைக்காத. கடவுள் நினைக்கும் போது உன்னுடைய ரட்சிக்கப்பட்ட ஆவியை நினை, ஒன்ன நினை. அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒத்தாசைக்காக அவர்கள் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று தாவீது சொன்னான். அவன் மாத்திரம் இல்லை, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அப்படித்தான் அதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அது என்ன பர்வதம்? எருசலேம் பர்வதங்களினாலே சூழப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த எருசலேமிலே தேவனுடைய ஆலயம் இருந்தது, அந்த ஆலயத்திலே கிருபாசனம் இருந்தது, கர்த்தர் அங்கே இருந்தார். ஆக எல்லா மக்களும் ஏதோ ஒரு ஆபத்துன்னு சொல்லும்போது உடனே எருசலேமுக்கு நேராக திரும்பினார்கள், சகாயத்தை நாடினார்கள். தானியேல் இருக்கிறானே, பாபிலோனுடைய அடிமைத்தனத்தில் கிடக்கிறான். ஆனால் ஜெபம் பண்ணும் பொழுது எருசலேமுக்கு நேராக இருக்க அந்த பலகனியை திறந்து வச்சு முழங்கால் படிட்டு அங்கே பார்த்து ஜெபம் பண்ணான்னு போட்டிருக்கு. என்றால் எல்லாரும் ஒரு நம்பிக்கை என்னன்னா, எருசலேம் தேவாலயத்திலே உட்கார்ந்து இருக்கிற அந்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு சகாயம் என்ன செய்யும், வரும். எல்லா கோடிக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமை பார்த்தான் ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு நாம தெற்கையும் பார்க்க வேண்டியதில்லை, வடக்கையும் பார்க்க வேண்டியதில்லை, உள்ள பாருன்னு கர்த்தர் சொல்றாரு. உள்ள பார். எருசலேம் தேவாலயத்தில் வீற்றிருந்த கர்த்தர் இன்றைக்கு உனக்குள்ளே வீற்றிருக்கிறார்.
அந்த வல்லமையை காட்டிலும் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கர்த்தர் உதவி செய்வதற்கு ஆயத்தமாக உள்ளே இருக்கிறார். இப்போ எப்போதும் தனியாக இருக்கும்போது நம்ம பிரச்சனையும் அதையும் நினச்சி உட்கார்ந்து அருமையான நொந்துகிட்டு இருக்காதுபடி, ஆண்டவரே உமக்கு நன்றி, எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்குது, சர்வலோகத்தின் தேவன் எனக்குள்ள நினைச்சிருக்கிறாரு, குடியிருக்கிறார், அவர் எல்லா பிரச்சனைக்கும் பதிலாக இருக்கிறார், எனக்கு என்ன குறைவு இருக்க முடியும், கர்த்தன் ராஜா, எனக்கு ஒரு குறைவும் இல்லை. எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தன் ராஜா, எனக்கு ஒரு குறைவும் இல்லை. மறுபடியும் சொல்லுவோம், கர்த்தன் ராஜா, எனக்கு ஒரு குறைவும் இல்லை. இந்த இடத்துக்கு வருவீர்களானால் குறைவுகள் மறைய ஆரம்பிக்கும். சில ஆவிக்குரிய காரணம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இது நம்ம போராடுறது இல்லை, ஆவிக்குரிய விதத்தில் அதை அப்ரோச் பண்ணா அருமையானவர்களே ஆச்சரியமாய் காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இருந்த அந்த தடைகள் மலைகள் விலகி போகும், அற்புதமாய் காரியங்கள் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே எல்லாரும் தயவுசெய்து எழுந்திருப்போம். Glory to Jesus. Thank you Lord, thank you. இந்த உள்ளம் நன்றியினால் நிறைந்திருக்கிறது. பிள்ளைகளுக்கு படிப்பு வரலன்னா உதவி செய்யும்படி இயேசு உள்ளே இருக்கிறார். கல்யாணம் கட்டணும் பிள்ளை இல்லைன்னா உதவி செய்வதற்கு இயேசு உள்ளே இருக்கிறார். அருமையான கவனிங்கள். ஆகவே தரித்திரத்தில் கஷ்டப்படுகிறவர்கள் உதவி செய்வதற்கு இயேசு உள்ளே இருக்கிறார். உங்க வீட்டில் மாத்திரம் இல்லை, உங்க உள்ளத்துக்குள்ளே. எல்லாரும் சொல்ல, இந்த உள்ளத்துக்குள்ளே இயேசு இருக்கிறார், எனக்கு உதவி செய்வதற்காகவே எனக்கு உள்ளே இருக்கிறார். மறுபடியும் சொல்லுவோம், இந்த உள்ளத்துக்குள்ளே இயேசு இருக்கிறார், எனக்கு உதவி செய்வதற்காகவே இருக்கிறார். எல்லாரும் கரங்களை சோதரிப்போம். நான் உன்னதர் இயேசுவின் பிள்ளை, பயப்பட அவசியம் இல்லை. உன்னதர் இயேசுவின் பிள்ளை, பயப்பட அவசியம் இல்லை. பலமும் சுகமும் அளித்திட்டாரே, பலமும் சுகமும் அளித்திட்டாரே, பசுமை செழுமையும் பெரிடுதே.